ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக டாடா கிளிக் ஆப் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி அப்போ ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் லோடே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் டாடா கிளிக் ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் டாடா கிளிக் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எங்கே பார்ப்போமா இருந்தால் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வி ஹேவ் ஃபிக்ஸ்ட் அ ஃபியூ பக்ஸ் இம்ப்ரூவ். ஸோ கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் இந்த பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு நம்ம இந்த ஆப்பில் வந்திருக்க இஷ்யூஸை நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலையுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்கள். வீடியோக்கு நடுவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம கூடிய சீக்கிரத்தில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதில் சர்ச் பாரில் டாடா கிளிக் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து ஃபோர் ஸ்டெப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த டாடா கிளிக் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் இருந்துச்சோ அப்படி அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை இந்த ஸ்டெப் மூலமாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஒரு சின்ன க்ளீன் அப் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதனாலேயுமே நம்ம மொபைல் ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். அதனாலேயுமே இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்னாகுன அப்புறமா இந்த டாடா கிளிக் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.